வெல்கம் டு வே டு ரெக்ரூட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். கடுமுடுக்கு என்பதன் சரியான பொருள் என்ன? விரைவு நடை, ஒரு செயலை முனைந்து நிற்றல், குப்பை, கெருங்கி வாங்குதல். கடுமுடுக்குனா விரைவு நடை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கச்சி கட்டுதல் என்பதன் சரியான பொருள் என்ன? இலைப்பாறுகை, பலர் முன் தன் ஆற்றலை சொல்லுதல், காரியத்தை நிறுத்திவிடுதல், கடையை மூடுதல், ஒன்றன் பொருட்டு முரணி நிற்றல். கச்சி கட்டுதல்னா ஒன்றன் பொருட்டு முரட்டு நிற்றல். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஒன்றன் பொருட்டு முரணி நிற்றல். கட்டளைக்கல் என்பதன் சரியான பொருள் என்ன? மிக இழிவடைதல், ஒரு செயலை முடிக்க வருந்து கட்டி நிற்றல், பெருமுயற்சி செய்தல், உரைக்கல். கட்டளைக்கல்னா உரைக்கல். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கட்டி சுருட்டுதல் என்பதன் சரியான பொருள் என்ன? கலங்கல் நீர் அல்லது கதிர் ஈன்றும் ஈனாததுமாய் பொருளை சுருட்டி கட்டுதல், கடையை கட்டுதல், விரைவு நடை, காரியத்தை நிறுத்திவிடுதல், கடையை மூடுதல். கட்டி சுருட்டுதல்னா பொருளை சுருட்டி கொள்ளுதல், கடையை கட்டுதல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கட்டா கட்டி விடாப்புடி என்பதன் சரியான பொருள் என்ன? விரைவு நடை, ஏமாற்றி விடுதல், சிரிப்பில் உரத்த சத்தமிடுதல், விடாத்தன்மை, விடாப்புடி. கட்டா கட்டினா மேல சொல்ற மாதிரி விடாப்புடி, விடாத்தன்மை. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கட்டுக்கோப்பு என்பதன் சரியான பொருள் என்ன? கஞ்சாடை காட்டுதல், புனைந்துரை மேற்கூரை, சாடையாய் ஏவி விடுதல், பொருட்கேடில்லாமல் ஒரு சிறிது ஊதியத்துடன் அமைகை. கட்டுக்கோப்புனா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். புனைந்துரை மேற்கூரை. கட்டும் காவலுமாதல் என்பதன் சரியான பொருள் யாது? உடல் தளர்தல், அருள் செய்தல், பெரும் காவல் உடையதாதல், சாடையாய் ஏவி விடுதல். கட்டும் காவலுமாதல்னா பெரும் காவல் உடையதாதல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கட்டுடைதல், கட்டி விடுதல் என்பதன் சரியான பொருள் யாது? கட்டுடைதல், கட்டு விடுதல் என்பதன் சரியான பொருள் யாது? பொய்க்கதை, முழு கவனிப்புடன், உடல் தளர்தல், விழுப்பா இருத்தல், அருமையா இருத்தல். கட்டுடைதல், கட்டு விடுதல்னா உடல் தளர்தல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கட்டுப்படி என்பதன் சரியான பொருள் யாது? பொருட்கேடு இல்லாமல் ஒரு சிறிய ஊதியத்துடன் அமைகை, அடித்து முதலான தானியம், நல்லதும் தீயதும், கவனமின்மை. கட்டுப்படினா ஆப்ஷன் ஏ, பொருட்கேடு இல்லாமல் ஒரு சிறிய ஊதியத்துடன் அமைகை. அதான் கட்டுப்படி. அடுத்தது கட்டுமுட்டு என்பதன் சரியான பொருள் யாது? பொய்ச்செய்தி கிளப்புதல், போதியதும் போதாதுமாக, அடித்து முதலான தானியம், அமைதி, உடற்கட்டு. கட்டு முடுதல்னா அமைதி, உடற்கட்டு. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கட்டுரைத்தல் என்பதன் சரியான பொருள் யாது? பொய் கூறத் தொடங்குதல், உறுதியாய் சொல்லுதல், நல்லதும் தீயதுமாய், விழுப்பா இருத்தல், அருமையா இருத்தல். கட்டுரைத்தல்னா உறுதியாக சொல்லுதல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கட்டுரைத்தல்னா உறுதியாக சொல்லுதல். கட்டி அவிழ்த்தல் என்பதன் சரியான பொருள் யாது? அமைதி, உடற்கட்டு, பொய் கூறத் தொடங்குதல், பொய்ச் செய்தி கிளப்புதல், உறுதியாய் சொல்லுதல். கட்டை அவிழ்த்தல்னா பொய் கூறத் தொடங்குதல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கணக்கு வழக்கு என்பதன் சரியான பொருள் யாது? கவனமின்மை, பெருங்காவல் உடையதாதல், இறங்குதல், மேற்பார்வை பார்த்தல், முறைமை, அலுவல், கொடுக்கல் வாங்கல். கணக்கு வழக்குனா முறைமை, அலுவல், கொடுக்கல் வாங்கல். ஆப்ஷன் டி தான் கரெக்ட்.
கண்காட்டி விடுதல் என்பதன் சரியான பொருள் யாது? இறங்குதல், மேற்பார்வை பார்த்தல், அடித்தல் முதலான தானியம், சாடையாய் ஏவி விடுதல், நாட்பட்ட சரக்கு. கண்காட்டி விடுதல்னா சாடையாய் ஏவி விடுதல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கண்கொள்ளா காட்சி என்பதன் சரியான பொருள் யாது? முறைமை, அலுவல் கொடுக்கல் வாங்கல், பொய்க்கதை, வியத்ததற்குரிய தோற்றம், அமைதி உடற்கொட்டு. கண்கொள்ளா காட்சினா வியத்ததற்குரிய தோற்றம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கண்டதும் கடியதும் என்பதன் சரியான பொருள் யாது? போதியதும் போதாததுமாகாய், நல்லதும் தீயதும், முறைமை, அலுவல் கொடுக்கல் வாங்கல், ஜாக்கிரதை. கண்டதும் கட்டியதும்னா நல்லதும் தீயதும். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கண்ட துண்டம் என்பதன் சரியான பொருள் யாது? முறைமை, அலுவல் கொடுக்கல் வாங்கல், பல துண்டம், அருள் செய்தல், பொய்க்கதை. கண்டதும் துண்டம்னா பல துண்டம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கண்ட மட்டும் என்பதன் சரியான பொருள் யாது? பொய்க்கதை, தூங்குதல், மிகுதியாய், வீட்டு தட்டுமுட்டுக்கள். கண்டது மட்டும்னா மிகுதியாய், கண்டம் மட்டும்னா மிகுதியாய். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கண்டானு முண்டானும் என்பதன் சரியான பொருள் யாது? சாக்கிரதை, வீட்டு தட்டுமுட்டுக்கள், பொருட்கேடு இல்லாமல் ஒரு சிறிய உதயத்துடன் அமைகை, சாடையாய் ஏவி விடுதல். கண்டானும் முண்டானும்னா வீட்டு தட்டுமுட்டுக்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கண்டும் காணாமை என்பதன் சரியான பொருள் யாது? உறுதியாய் சொல்லுதல், ஜாடையாய் ஏவி விடுதல், அடித்து முதலான தானியம், போதியதும் போதாதுமகாய். கண்டும் காணாமைனா போதியதும் போதாதுமாகை. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கண்டு முதல் என்பதன் சரியான பொருள் யாது? நாட்பட்ட சரக்கு, ஊதியம் கூடி வருதல், அடித்து முதலான தானியம், வேலை மிகுதியால் வருத்தம் மிகுதல். கண்டு முதல்னா அடித்து முதலான தானியம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கண்ணாய் இருத்தல் என்பதன் சரியான பொருள் யாது? வேலை மிகுதியால் வருத்தம் மிகுதல், சாடத ஏவி விடுதல், விழிப்பாய் இருத்தல், அருமையாய் இருத்தல், அருள் செய்தல். கண்ணாய் இருத்தல்னா விழிப்பாய் இருத்தல், அருமையாய் இருத்தல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கண்ணுக்கு கண்ணாதல் என்பதன் சரியான பொருள் யாது? விழிப்பாய் இருத்தல், அருமையாய் இருத்தல், பொய்ச்செய்தி உண்டாக்குதல், மிக பாராட்டப்படுதல், அந்தரங்கமாய் இருத்தல், பொய்கூறத் தொடங்குதல். கண்ணுக்கு கண்ணாதல்னா மிக பாராட்டுதல், அந்தரங்கமாய் இருத்தல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கண்ணும் கருத்துமா என்பதன் சரியான பொருள் யாது? கஞ்சாடை காட்டுதல், முழு கவனிப்புடன், உடல் தளர்தல், பொய் செய்தி கிளப்புதல். கண்ணும் கருத்துமாய்னா முழு கவனிப்புடன். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கண்ணெடுத்து பார்த்தல் என்பதன் சரியான பொருள் யாது? அருள் செய்தல், நாட்பட்ட சரக்கு, பொய்க்கதை, போதியதும் போதாதுமாகை. கண்ணெடுத்து பார்த்தல்னா அருள் செய்தல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கண்ணெடுத்து பார்த்தல்னா அருள் செய்தல். கண்ணை காட்டுதல் என்பதன் சரியான பொருள் யாது? கஞ்சாடை காட்டுதல், இறங்குதல், மேற்பார்வை பார்த்தல், சாடையாய் ஏவி விடுதல், தூங்குதல். கண்ணை காட்டுதல்னா கஞ்சாடை காட்டுதல்,
ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கண்ணோடுதல் என்பதன் சரியான பொருள் யாது? அருள் செய்தல், ஜாக்கிரதை, இறங்குதல், மேற்பார்வை பார்த்தல், மிக பாராட்டுதல், அந்தரங்கமாயிருத்தல். கண்ணோடுதல்னா இறங்குதல், மேற்பார்வை பார்த்தல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கண் பிதுங்குதல் என்பதன் சரியான பொருள் யாது? ஜாக்கிரதை, வேலை மிகுதியால் வருத்தம் மிகுதல், புனைந்துரை மேற்கூரை, மிகுதியாய். கண் பிதுங்குதல்னா வேலை மிகுதியால் வருத்தம் மிகுதல். கண்மூடித்தனம் என்பதன் சரியான பொருள் யாது? கவனமின்மை, நல்லதும் தீயதும், உடல் தளர்தல், பொய் கூறத் தொடங்குதல். கண்மூடித்தனம்னா கவனமின்மை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கண் வளர்த்தல் என்பதன் சரியான பொருள் யாது? கஞ்சாடை காட்டுதல், முழு கவனிப்புடன், பல துண்டம், தூங்குதல். கண் வளர்த்தல்னா தூங்குதல். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கண் விழிப்பு என்பதன் சரியான பொருள் யாது? அடுத்து முதலான தானியம், இறங்குதல், மேற்பார்வை பார்த்தல், பொய்ச்செய்தி கிளப்புதல், ஜாக்கிரதை. கண் விழிப்புனா ஜாக்கிரதை. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கதை கட்டுதல் என்பதன் சரியான பொருள் யாது? பொய்ச்செய்தி உண்டாக்குதல், அமைதி உடற்கட்டு, பொய்ச்செய்தி கிளப்புதல், நல்லதும் தீயதும். கதை கட்டுதல்னா பொய்ச்செய்தி கிளப்புதல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கட்டி விடுதல் என்பதன் சரியான பொருள் யாது? தூங்குதல், உடற்தளர்தல், அருள் செய்தல், பொய்ச்செய்தி உண்டாக்குதல். கட்டி விடுதல்னா பொய் செய்தி உண்டாக்குதல். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கட்டுக்கதை என்பதன் சரியான பொருள் யாது? வேலை மிகுதியால் வருத்தம் மிகுதல், பொய்க்கதை, போதியதும் போதாதுமாகை, பொய் கூறத் தொடங்குதல். கட்டுக்கதைனா பொய்க்கதை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கட்டுக்கிடை என்பதன் சரியான பொருள் யாது? வியத்ததற்குரிய தோற்றம், விழிப்பாய் இருத்தல், அருமையாய் இருத்தல், பொய்க்கதை, நாட்பட்ட சரக்கு. கட்டுக்கிடைனா நாட்பட்ட சரக்கு. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கட்டி வருதல் என்பதன் சரியான பொருள் யாது? ஊதியம் கூடி வருதல், பெருங்காவல் உடையதாதல், நாட்பட்ட சரக்கு, கஞ்சாடை காட்டுதல். கட்டி வருதல்னா ஊதியம் கூடி வருதல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கதை பண்ணுதல், கதை கட்டி பேசுதல் என்பதன் சரியான பொருள் யாது? இல்லாத பொருட்களை பெற முயலுதல், கட்டி பேசுதல், பொய் கூறுதல், வற்புறுத்தி பொறுப்பாளியாக்குதல், எல்லை மீறல். கதை பண்ணுதல்னா கட்டி பேசுதல், பொய் கூறுதல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கதை வளர்த்தல் என்பதன் சரியான பொருள் யாது? ஒலிக்கை, கலந்து பழகுகை, உற்சாகமுடைமை, பேச்சை விரித்தல், பயனற்ற, இல்லாத பொருட்களை பெற முயலுதல். கதை வளர்த்தல்னா பேச்சை விரித்தல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கத்தி முனையாதல் என்பதன் சரியான பொருள் யாது? நீர்மூலமாக்குதல், பேச்சை விரித்தல், வீண் பேச்சு, மிக கண்டிப்பாயிருத்தல். கத்தி முனையாதல்னா மிக கண்டிப்பாயிருத்தல். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். பந்தல் கூலம் என்பதன் சரியான பொருள் யாது? தாறுமாறு, மிக கண்டிப்பாயிருத்தல், கரை சேர்தல், உய்வடைதல், சேர வேண்டிய இடம் சேர்தல்,
உய்வடைதல் ஈடேறுதல் வளர்க்கப்படுதல். இதுல கந்தல் கூலம்னா ஆப்ஷன் ஏ தாறுமாறு. கந்தல் கூலம்னா தாறுமாறு. கம்பளி பேச்சு என்பதன் சரியான பொருள் யாது? முற்றாய் கற்றறிதல், வீண் பேச்சு, ஒலிக்கை கலந்து பழகுகை, உற்சாகமுடைமை, இகழ்ந்து ஒதுக்குதல், போக்குச் சொல்லி நெகிழ விடுதல். கம்பளி பேச்சுன்னா வீண் பேச்சு. கம்பளி பேச்சுன்னா வீண் பேச்சு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கம்பி நீட்டுதல் என்பதன் சரியான பொருள் யாது? ஓடிவிடுதல், கட்டி பேசுதல், பொய் கூறுதல், மிகுதல், ஒலிக்கை கலந்து பழகுகை, உற்சாகமுடைமை. கம்பி நீட்டுதல்னா ஓடி விடுதல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கயிறு கட்டி விடுதல், கயிறு திருத்தல் என்பதன் சரியான பொருள் யாது? மிக கண்டிப்பா இருத்தல், பொய்ச்செய்தி உண்டாக்கி விடுதல், உய்வடைதல் ஈடேறுதல் வளர்க்கப்படுதல், இகழ்ந்து ஒதுக்குதல், போக்குச் சொல்லி நெகிழ விடுதல். கயிறு கட்டுதல், கயிறு திருத்தல்னா பொய்ச்செய்தி உண்டாக்கி விடுதல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கரி பூசுதல் என்பதன் சரியான பொருள் யாது? வற்புறுத்தி பொறுப்பாளியாக்குதல், தன் வருத்தம் பாராமல் பிறர் காரியத்தை தான் ஏற்று நிற்றல், வாழ்க்கைப்படுதல், மானம் குலைத்தல், முற்றாய் கட்டறிதல். கரி பூசுதல்னா மானம் குலைத்தல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கரடு முரடு என்பதன் சரியான பொருள் யாது? தலைகீழாக பாடம் பண்ணுகை, ஒழுங்கின்மை, இல்லாத பொருட்களை பெற முயலுதல், வீண் பேச்சு. கரடு முரடுனா ஒழுங்கின்மை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கரை ஏறுதல் என்பதன் சரியான பொருள் யாது? வற்புறுத்தி பொறுப்பாளியாக்குதல், உய்வடைதல் ஈடேறுதல் வளர்க்கப்படுதல், பேச்சை விரித்தல், கட்டி பேசுதல், பொய் கூறுதல். கரை ஏறுதல்னா உய்வடைதல் ஈடேறுதல் வளர்க்கப்படுதல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கரை கடத்தல் என்பதன் சரியான பொருள் யாது? பேச்சை விரித்தல், எல்லை மீறுதல், ஒழுங்கின்மை, கரை சேர்தல், உய்வடைதல், சேர வேண்டிய இடம் சேர்தல். கரை கடத்தல்னா எல்லை மீறுதல். கரை கடத்தல்னா எல்லை மீறுதல் தான் கரெக்ட். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கருக்கழிதல் என்பதன் சரியான பொருள் யாது? புதுமை குலைதல், கூர் மழுங்குதல், உய்வடைதல் ஈடேறுதல் வளர்க்கப்படுதல், ஒழுங்கின்மை, வற்புறுத்தி பொறுப்பாளியாக்குதல். கருக்கழிதல்னா புதுமை குலைதல், கூர் மழுங்குதல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கருவறுத்தல் என்பதன் சரியான பொருள் யாது? முற்றாய் கற்றறிதல், தாறுமாறு, புதுமை குலைதல், கூர் மழுங்குதல், நீர் மூலமாக்குதல். கருவறுத்தல்னா நீர் மூலமாக்குதல். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கரை கண்டவன் என்பதன் சரியான பொருள் யாது? புதுமை குலைதல், கூர் மழுங்குதல், முற்றாய் கற்றறிதல், நன்கு பழகி அறிந்தவன், தன் வருத்தம் பாராமல் பிறர் காரியத்தை தான் ஏற்று நிற்றல், வாழ்க்கைப்படுதல். கரை கண்டவன்னா நன்கு பழகி அறிந்தவன். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கரைத்து குடித்தல் என்பதன் சரியான பொருள் யாது? உய்வடைதல் ஈடேறுதல் வளர்க்கப்படுதல், முற்றாய் கற்றறிதல், ஓடிவிடுதல், ஒலிக்கை கலந்து பழகுகை, உற்சாகமுடைமை. கரைத்து குடித்தல்னா முற்றாய் கற்றறிதல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கரைத்தலை பாடம் கடைத்தலை பாடம் என்பதன் சரியான பொருள் யாது? பேச்சை விரித்தல், தாறுமாறு, முற்றாய் கற்றறிதல், தலைகீழாக பாடம் பண்ணுகை. கரைத்தலை பாடம்னா தலைகீழாக பாடம் பண்ணுகை. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கரைப்படுதல் என்பதன் சரியான பொருள் யாது?
ஒழுங்கின்மை, கரை சேர்தல், உய்வடைதல், சேர வேண்டிய இடம் சேர்தல், பெரும் துன்பத்துக்கு உள்ளாக்குதல், தாறுமாறு. கரைப்படுதல்னா கரை சேர்தல், உய்வடைதல், சேர வேண்டிய இடம் சேர்தல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கரை புரளுதல் என்பதன் சரியான பொருள் யாது? மிகுதல், தலைகீழாக பாடம் பண்ணுகை, கரை சேர்தல், உய்வடைதல், சேர வேண்டிய இடம் சேர்தல், மானம் குறைத்தல். கரை புரளுதல்னா மிகுதல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கலகலப்பு என்பதன் சரியான பொருள் யாது? தலைகீழாக பாடம் பண்ணுதல், மானம் குலைத்தல், நீர் மூலமாக்குதல், ஒலிக்கை, கலந்து பழகுகை, உற்சாகமுடைமை. கலகலப்புனா ஒலிக்கை, கலந்து பழகுகை, உற்சாகமுடைமை. கல்லில் நாதுரித்தல் என்பதன் சரியான பொருள் யாது? இல்லாத பொருட்களை பெற முயலுதல், தலைகீழாக பாடம் பண்ணுகை, முற்றாய் கற்றறிதல், உய்வடைதல், ஈடேறுதல், வளர்க்கப்படுதல். கல்லில் நார் உரித்தல்னா இல்லாத பொருட்களை பெற முயலுதல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கவை குதவாத என்பதன் சரியான பொருள் யாது? உய்வடைதல், ஈடேறுதல், வளர்க்கப்படுதல், பயனற்ற, பொய்ச்செய்தி உண்டாக்கி விடுதல், நன்கு பழகி அறிந்தவன். கவைக்கு உதவாதன்னா பயனற்ற. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கழித்து கட்டுதல் என்பதன் சரியான பொருள் யாது? மிகுதல், இகழ்ந்து ஒதுக்குதல், போக்குச் சொல்லி நெகிழ விடுதல், நன்கு பகழி அறிந்தவன், ஒலிக்கை, கலந்து பழகை, உற்சாகமுடைமை. கழித்து கட்டுதல்னா இகழ்ந்து ஒதுக்குதல், போக்குச் சொல்லி நெகிழ விடுதல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கழுத்தறுத்தல் என்பதன் சரியான பொருள் யாது? பெருந்துன்பத்துக்கு உள்ளாக்குதல், நன்கு பழகி அறிந்தவன், மிகுதல், உய்வடைதல், ஈடேறுதல், வளர்க்கப்படுதல். கழுத்து அறுத்தல்னா பெருந்துன்பத்திற்கு உள்ளாக்குதல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கழுத்திற் கட்டுதல் என்பதன் சரியான பொருள் யாது? புதுமை குலைத்தல், கூர் மழுங்குதல், வற்புறுத்தி பொறுப்பாளியாக்குதல், ஒலிக்கை, கலந்து பழக, உற்சாகமுடைமை, தாறுமாறு. கழுத்திற் கட்டுதல்னா வற்புறுத்தி பொறுப்பாளியாக்குதல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கழுத்து கொடுத்தல் என்பதன் சரியான பொருள் யாது? உய்வடைதல், ஈடேறுதல், வளர்க்கப்படுதல், புதுமை குலைத்தல், கூர் முழங்குதல், மானம் குலைத்தல், தன் வருத்தம் பாராமல் பிறர் காரியத்தை தான் ஏற்று நிற்றல், வாழ்க்கைப்படுதல். கழுத்து கொடுத்தல் தான் தன் வருத்தம் பாராமல் பிறர் காரியத்தை தான் ஏற்று நிற்றல், வாழ்க்கைப்படுதல். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். களை வாங்குதல் என்பதன் சரியான பொருள் யாது? சுருண்டு கிடக்கும் நிலை, அழகு குறைதல், வாதாடுதல், கவனிப்பு. இந்த களை வாங்குதல்னா அழகு குறைதல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கல்லேடு விடுதல் என்பதன் சரியான பொருள் யாது? விரைவு, சுறுசுறுப்பு, அரைகுறையாக வேலை செய்தல், கற்றுக் கொடுத்தல், தன் பக்கத்தானை எதிரியின் வயமாக்குதல், பயன் கருதி பித்தன் போல நடப்பது. கல்லேடு விடுதல்னா அரைக்குறையாக வேலை செய்தல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கறந்த மேனியா என்பதன் சரியான பொருள் யாது? நடுநடுங்குதல், அகாலும், வேறு கலப்பின்றி சுத்தமாக, முற்றும் அழிதல். கறந்த மேனியனா வேறு கலப்பின்றி சுத்தமாக. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கற்போடுதல் என்பதன் சரியான பொருள் யாது? குறிப்பு காட்டுதல், காரியத்தை கெடுத்தல், மிகவும் எளியது, மயக்கமாதல், தடுமாறுதல். கற்போடுதல்னா காரியத்தை கெடுத்தல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கன்னங்கரிய என்பதன் சரியான பொருள் யாது? தொழிலற்று திரிபவன்,
தூண்டி விடுதல் நீங்குதல், மிக கருமையான, ஒழுக்கம் கெட்டவள். கண்ணங்கரியனா மிக கருமையான. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். காக்கான் போக்கான் என்பதன் சரியான பொருள் யாது? நாட்பட்ட சரக்கு, அழகு குறைதல், கவனிப்பு, ஊர் பெயர் தெரியாதவன். கணக்கான் போக்கான்னா சாரி காக்கான் போக்கான் என்பதன் சரியான பொருள் யாது? நாட்பட்ட சரக்கு, அழகு குறைதல், கவனிப்பு, ஊர் பெயர் தெரியாதவன். காக்கான் போக்கான்னா ஊர் பெயர் தெரியாதவன். காக்கான் போக்கான்னா ஊர் பெயர் தெரியாதவன். காட்டிக் கொடுத்தல் என்பதன் சரியான பொருள் யாது? கவனிப்பு, கற்றுக் கொடுத்தல், தன் பக்கத்தானை எதிரியின் வயமாக்குதல், மேடும் பள்ளமுமாய் தாழ்ந்த நிலைக்கு போதல். காட்டிக் கொடுத்தல்னா கற்றுக் கொடுத்தல், தன் பக்கத்தானை எதிரியின் வயமாக்குதல். காட்டுக் கொடுத்தல், தன் பக்கத்தானை எதிரியின் வயமாக்குதல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். காதரை கூதரை என்பதன் சரியான பொருள் யாது? பழுது பாழ்மனை, தாழ்ந்த நிலைக்கு போதல், மன்னிப்பு கேட்டல், ஒழுக்கம் கெட்டவள். காதரை கூதரைனா ஒழுக்கம் கெட்டவள். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். காது குத்துதல் என்பதன் சரியான பொருள் யாது? வஞ்சித்தல், முற்றும் அழிதல், மயக்கமாதல், தடுமாறுதல், பழுது பாழ்பானை. காது குத்துதல்னா வஞ்சித்தல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். காரிய பைத்தியம் என்பதன் சரியான பொருள் யாது? காரியத்தை கெடுத்துதல், சுருண்டு கிடக்கும் நிலை, பயன் கருதி பித்தன் போல் நடிப்பது, அரைகுறையாக வேலை செய்தல். காரிய பைத்தியம்னா ஆப்ஷன் சி, பயன் கருதி பித்தன் போல நடிப்பது. காலம் கண்டவர் என்பதன் சரியான பொருள் யாது? வயதிலும் அனுபவத்திலும் முதிர்ந்தவர், மிகவும் எளியது, குறிப்பு காட்டுதல், அரைகுறையாக வேலை செய்தல். காலம் கண்டவர்னா வயதிலும் அனுபவத்திலும் முதிர்ந்தவர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். காலமல்லா காலம் என்பதன் சரியான பொருள் எது? ஊர் பெயர் தெரியாதவன், அகாலும், ஏறக்குறைய, வாதாடுதல். காலமல்லா காலம்னா அகாலம். அகாலும் இல்ல அகாலம். லா இல்ல லூ இல்ல லாது. அகாலம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். காலில் விழுதல் என்பதன் சரியான பொருள் யாது? அகாலும், மன்னிப்பு கேட்டல், பயனற்றதாய், கவனிப்பு. காலில் விழுதல்னா மன்னிப்பு கேட்டல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். காலோடி கையோடு என்பதன் சரியான பொருள் யாது? அரைகுறையாய் வேலை செய்தல், தொழிலற்று திரிபவன், ஒழுக்கம் கெட்டவள், பரபரப்பு. காலோடி கையோடினா தொழிலற்று திரிபவன். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். காரு பாரு என்பதன் சரியான பொருள் யாது? அகாலும், ஏறக்குறைய, கவனிப்பு, வாதாடுதல். காரு பாருனா கவனிப்பு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கற்றாய் பறத்தல் என்பதன் சரியான பொருள் யாது? குளிரால் நடுங்குகை, விரைவு சுறுசுறுப்பு, பழுது பாழ்மனை, மேடும் பள்ளமுமாய். காற்றாய் பறத்தல்னா விரைவு சுறுசுறுப்பு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கடுக்கிடாய்தல் என்பதன் சரியான பொருள் யாது? தாழ்ந்த நிலைக்கு போதல், நடுநடுங்குதல், வயதிலும் அனுபவத்திலும் முதிர்ந்தவர், பரபரப்பு. கிடுகிடாய்த்தல்னா நடுநடுங்குதல். கிடுகிடாய்த்தல்னா நடுநடுங்குதல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கிடுகிடுத்தல் என்பதன் சரியான பொருள் யாது? பல்லோடு பல்
கொட்டுதல், விரைவு சுறுசுறுப்பு, பழுது பாழ்மனை, மிக கருமையான. கிடுகிடுத்தல்னா பல்லோடு பல் கொட்டுதல். கிடைச்சரக்கு என்பதன் சரியான பொருள் யாது? நாட்பட்ட சரக்கு, நடுநடுங்குதல், தாழ்ந்த நிலைக்கு போதல், குறிப்பு காட்டுதல். கிடைச்சரக்குன்னா நாட்பட்ட சரக்கு. கிட்ட முட்ட என்பதன் சரியான பொருள் யாது? ஏறக்குறைய, சந்து சந்தாய், அழகு குறைதல், வஞ்சித்தல். கிட்ட முட்டனா ஏறக்குறைய. கிட்டத்தட்டமாம்ல இது. கிட்ட முட்டனா ஏறக்குறைய. கிளப்பி விடுதல் என்பதன் சரியான பொருள் யாது? அகாலும், வஞ்சித்தல், பயனற்றதாய், தூண்டி விடுதல், நீங்குதல். கிளப்பி விடுதல்னா தூண்டி விடுதல், நீங்குதல். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கிள்ளி காட்டுதல் என்பதன் சரியான பொருள் யாது? அழகு குறைதல், வஞ்சித்தல், குறிப்பு காட்டுதல், ஊர் பெயர் தெரியாதவன். கிள்ளி காட்டுதல்னா குறிப்பு காட்டுதல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கிள்ளுக்கீரை என்பதன் சரியான பொருள் யாது? மேடும் பள்ளமுமாய், மிகவும் எளியது, முற்றும் அழிதல், சந்து சந்தாய். கிள்ளுக்கீரைனா மிகவும் எளியதுன்னா சீக்கிரம் கிள்ளி போட்டுடலாம். அதனால கிள்ளுக்கீரைனா மிகவும் எளியது. கிள்ளும் கிழியுமாய் என்பதன் சரியான பொருள் யாது? நடுநடுங்குதல், பயனற்றதாய், பரபரப்பு, பழுது பாழ்மனை. கிள்ளும் கிழியுமாய்மா பயனற்றதாய். கிள்ளும் கிழியுமாய்னா பயனற்றதாய். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பிறுகிறுத்தல் என்பதன் சரியான பொருள் யாது? வயதிலும் அனுபவத்திலும் முதிர்ந்தவர், மயக்கமாதல், தடுமாறுதல், மேடும் பள்ளமுமாய் சுருண்டு கிடக்கும் நிலை. பிறுகிறுத்தல்னா மயக்கமாதல், தடுமாறுதல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கீழாய் என்பதன் சரியான பொருள் யாது? பல்லோடு பல் கொட்டுதல், அரைகுறையாய் வேலை செய்தல், குறிலால் நடுங்குகை, சந்து சந்தாய். கீழாய்னா சந்து சந்தாய். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கீழ் நோக்குதல் என்பதன் சரியான பொருள் யாது? தாழ்ந்த நிலைக்கு போதல், பயன் கருதி பித்தன் போல் நடப்பது, கற்றுக் கொடுத்தல், தன் பக்கத்தானை எதிரியின் வயமாக்குதல், பயனற்றதாய். கீழ் நோக்குதல்னா தாழ்ந்த நிலைக்கு போதல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். குடிமுழுகி போதல் என்பதன் சரியான பொருள் யாது? மிகவும் எளியது, பரபரப்பு, முற்றிலும் அழிதல், நடுநடுங்குதல். குடிமுழுகி போதல்னா முற்றும் அழிதல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். குடுகுடுப்பு என்பதன் சரியான பொருள் யாது? தாழ்ந்த நிலைக்கு போதல், வாதாடுதல், வயதிலும் அனுபவத்திலும் முதிர்ந்தவர், பரபரப்பு. குடுகுடுப்புனா பரபரப்பு. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். குட்டிச்சுவர் என்பதன் சரியான பொருள் யாது? அரைகுறையாய் வேலை செய்தல், ஒழுக்கம் கெட்டவள், மன்னிப்பு கேட்டல், பழுது பாழ்மனை. குட்டிச்சுவர்னா ஆப்ஷன் டி, பழுது பாழ்மனை தான் கரெக்ட். குண்டக்க மண்டக்கம் என்பதன் சரியான பொருள் யாது? தொழிலற்று திரிபவன், வஞ்சித்தல், சுருண்டு கிடக்கும் நிலை, வயதிலும் அனுபவத்திலும் முதிர்ந்தவர். குண்டக்க மண்டகம்னா சுருண்டு கிடக்கும் நிலை. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். குண்டும் குழியுமாய் என்பதன் சரியான பொருள் யாது? பல்லோடு பல் கொட்டுதல், மேடு பள்ளமுமாய், பழுது பாழ்மனை, தொழிலற்று திரிபவன். குண்டும் குழியுமாய்னா மேடும் பள்ளமுமாய். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். புதுப்புதுப்பு என்பதன் சரியான பொருள் யாது? சந்து சந்தாய்,
குரிலால் நடுங்குகை, பயனற்றதாய், அழகு குறைதல். குது குதுப்புனா குளிரால் நடுங்குகை. குது குதுப்புனா குளிரால் நடுங்குகை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். குத்துக்கு நிற்றல் என்பதன் சரியான பொருள் யாது? வாதாடுதல், பழுது பாழ்மனை, பயன் கருதி பித்தன் போல் நடப்பது, பல்லோடு பல் கொட்டுதல். குத்துக்கு நிற்றல்னா வாதாடுதல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். குத்து மதிப்பா என்பதன் சரியான பொருள் யாது? நெறியற்றவன், அடிமை போல் வணக்க ஒழுக்கமாய் நடத்தல், சுமாராய், வணக்கம் காட்டும் வஞ்சகன். குத்து மதிப்பாய்னா சுமாராய். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். குமிழ் குமிழ்தல் என்பதன் சரியான பொருள் யாது? இளைத்தல், இரத்தல், சுமாராய், பிறர்க்கு தோன்றாமல் மறைதல், அடியோடு. குமிழ் குமிழ்தல்னா பிறர்க்கு தோன்றாமை மறைதல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். குமு குமுத்தல் என்பதன் சரியான பொருள் யாது? மனம் வீசுதல், பல காய்கறிகள் சேர்த்து பொங்கிய சோறு, பிறர் அறியாமற் செய்யும் தீமையான செய்கை, நெறியற்றவன், குறிக்கோள் இல்லாதவன். குமு குமுத்தல்னா மனம் வீசுதல். குமு குமுத்தல்னா மனம் வீசுதல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கும்பிடு கள்ளன் என்பதன் சரியான பொருள் யாது? சினம், பயம் முதலியவற்றால் வெறுத்து பார்த்தல், வணக்கம் காட்டும் வஞ்சகன், அடியோடு பிடிவாதம். கும்பிடும் கள்ளன்னா வணக்கம் காட்டும் வஞ்சகன். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். குரங்கு பிடி என்பதன் சரியான பொருள் என்ன? இடையிற் பேசி வாயடக்குதல், பிறர் காரியத்தில் தலையிடுதல், பிடிவாதம், இங்கு மட்டும். குரங்கு பிடினா பிடிவாதம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வைஸாக நம்ம எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் எல்லா வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.